ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோளம் ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்கு தான் போகிறோம். இப்போ வந்து மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி போல் கிளம்புனோன்னா 1 hour ட்ராவல். நம்ம 4 மணி அந்த போய் சேர்ந்தோன்னா வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த போய் செம்மியாக வைப் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச் போக ரெடி ஆகிட்டோம். இப்போ கரெக்டாக 3 மணி இருக்கும். ஓகே நம்ம இப்போ எல்லாம் மௌனராகம் மௌனராகம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோளம் ப்ளூ ஃபிளாக் பீச் இது வந்துட்டோம். அதான் பாரு எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. கலர் பாத்தியா? மண்ணு கலர் நம்மளோட கலர்ல எப்படி இருக்கும்? நம்ம மெரினா பீச்ல எல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷா, இங்க பாரு எவ்வளவு ரொம்ப ஒரு மாதிரி பிரைட்டா இருக்கு. நல்லா பிரைட்டாவும் குவாலிட்டியாவும் சாண்டு நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. இங்க வந்து அந்த அட்மாஸ்பியருமே ரொம்ப நல்லா இருக்கு. பீஸ்ஃபுல்லா ஹாட்டா தான் இருக்கு, ஆனா பரவாயில்ல நல்லா. அந்த ஹாட் சீசன் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல வந்தா இங்க பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கியூட் பைட்னு ஒரு கேண்டீன் வச்சிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா கடல் தர. இங்க வந்து அப்படியே குவிக் பைட்ஸ்ன்ற மாதிரி ஒரு கஃபே, ஒரு கேண்டீன் மாதிரி. அப்படியே வந்து நாங்க தான் பீச் மண்ணுல இங்க வந்து இந்த பீச்ல வந்து பெட்ஸ் அலவுட் இல்ல, அதனால அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டோம். அந்த அப்புறம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. மற்ற பீச்சஸ் உள்ள ரஷ் அவ்வளோ சுப்பைன்லே இல்லை. வந்து இங்கே பாருங்க, இந்த சுப்பை தொட்டி கூட பேம்புலேயே செஞ்சுருக்காங்க. அதனால வந்து ரொம்பவே ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான தண்ணி. அங்க போலாம்டா, நான் காட்டுறேன்டா, வாடா. பாருங்க இந்த மாதிரி துப்பை தொட்டியவே வந்து பேம்பூல ரொம்ப நல்லா நீட்டா கிளீனா பண்ணிருக்காங்க. இந்த பாருங்க ட்ராஷ் அவ்வளோலாம் இல்லை, எவ்வளவு கிளீனா நீட்டா டெக்ஸ்டரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுதான் வந்து மேப்பு. பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து மேப்பு. இதுல என்னன்னா இங்க லெட்ஸ் கீப் அவர் பீச் கிளீன்னு ஒரு அதையுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நீங்களே பாருங்க எவ்வளோ ஒரு நீட்டான கிளீனான பீச். சூப்பரா இருக்கு. ரொம்ப 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 கிளீனான ஒரு பீச். இந்த சாத்துமே நல்லா அடிக்குது. நம்ம இதே சிவில் சென்ஸோட நம்ம இந்த கிளீன்லினஸ், நீட்னஸ், டிசிப்ளின் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த சிவில் சென்ஸ் வச்சு நம்மளுக்கு இந்த இடம்லாம் ரொம்பவே கிளீனா இருக்கும். அதனால வந்து நம்ம இந்தியாவில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் மிகவும் அதிகமாகும். இந்த பாருங்க இந்த காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இன்டா ஆ கும்டா ஆ இன்டா ஆ கும்டா ஆ இந்த அது மேல பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு.
ஸோ கைஸ் இங்கே பீச்சில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கடைங்கெல்லாம் வந்து கூட்டமாக இருக்குது. அதனால் வந்து ஏதாச்சும் கடை ஃப்ரீயாக இருந்தால் இங்கே சாப்பிடுவோம். இல்லைன்னா அந்த ரோட் அதை வச்சு ஏதாச்சும் வெளில போய் நம்ம சாப்பிடுவோம். அந்த கூட்டத்தை மட்டும் பாருங்க. ஃபிஷ்பான்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாமே தமிழ்நாடே பண்ணுது. இங்கே வர ஸ்பா இருக்குது. இங்கே தமிழ்நாடே பண்ணுது. ஃபிஷ் ஸ்பா இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஒரு கேண்டீன் இருக்குது. கூடயே வா பாப்பா. இந்த ஒரே கூட்டம் பார்த்தீங்களா? இப்போ வந்து பாவாஸ் ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட வந்திருக்கோம். பார்த்துக்கோங்க, பாவாஸ் ரெஸ்டாரண்ட். நான் தொடங்கி இன்ஸ்டா ஆ கும்தா ஆ இன்ஸ்டா ஆ கும்தா ஆ இந்த முடிஞ்சிட்டா. ஃபஸ்ட்டு தொட்டு பரோட்டாவை டெஸ்ட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது. அடுத்தது சூப்பராக இருக்குது கைஸ். சாப்பாடு அவ்வளோதானா முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை, இனிதான் நிறைய ஐட்டங்கள் வருது. நிறைய எடுக்கிற மாதிரி எடுக்கணும், ஆனால் கம்மியாக எடுக்கணும். சரி, பரோட்டா யாருக்கு வேணும்? ப்ளைன் பரோட்டா. ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். Fried chicken. Tada tada tada.
சாக்லேட் வாங்கிட்டோம் அவ்வளோதான். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரை சிக்கன் மட்டும் கேஎஃப்சி மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்துருந்தாங்க. கேஎஃப்சி மாதிரி இல்லை, மாறாக இருக்கு.